வண்டர்ஃபுல். இந்த பங்களா ரொம்ப நல்லா இருக்கு. இது எங்க தாத்தா பாட்டிக்காக கட்டினது. என்னாச்சு? திடீர்னு ஏன் சிரிக்கிற? ஒண்ணு இல்லடி, உங்க தாத்தாவும் பாட்டியும் ஏஞ்சல் ட்ரெஸ்ல டூயட் பாடினா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தா சிரிப்பு வந்துருச்சு. You naughty. கபடி 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 டேய், ஆடு காட்டுக்குள்ள போச்சு, காலை ஒடிச்சிருவேன். ஆட்டுக்காலையா? அதை மட்டும் விட்டு வச்சு போறியே என்ன? அதான் காடுக்குள்ள மேற ஆடு மாடு மானுன்னு காக்கி சட்டையை போட்டுட்டு வெட்டி தின்னுட்டு இருக்கியே. சந்தன மரத்தை வெட்டுறவனெல்லாம் விட்டுடு. பாவம் வாயிலா ஜீவன். உள்ள வந்து இளதல தின்னக்கூடாதுன்னு சட்டம் பேசுறியே. இத பாரு, உன் காட்டுக்குள்ள மேய்ஞ்சா பேசு, இல்ல உன் காலை ஒடிச்சிருவேன். ஏய், இந்த காக்கி சட்டையோட பவர் என்னன்னு தெரியாம பேசுற. உன்னை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுட்டேன். எங்கடி காணோம்? நீங்க எல்லாம் எதுக்கு இங்க வந்தீங்க? எல்லாம் உன் பாட்டிக்காகத்தான். ஏய், ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேருங்க. இது காட்டு பகுதி, யானைங்களாம் தந்தத்தோட அலையுது. சரி போறேன். அதுக்கு முன்னால நான் சொல்றது கேளு. உன் குரல் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி இருக்க இப்படி ஆத்தங்கரையிலயும் அருவிக்கரையிலயும் பாடுறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏய், நாங்க யாருக்கும் பிரயோஜனப்படுறதுக்காக பாடுற பாட்டு இல்ல இது. உச்சி வெயில வேலை செய்யறப்போ அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்காகவும், நெத்தி வேர்வை நிலத்தை சிந்துறப்போ கலப்பு தெரியாம இருக்கிறதுக்காகவும் பாடுற பாட்டு இது. உங்களை மாதிரி கொழுப்பெடுத்த பட்டறைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புரியாது. வெட்டி பேச்செல்லாம் வேணாம், பேசாம வீட்டுக்கு போங்க. ஓவியன்னா ஐயோ, இப்படி காட்டுலயும் மேட்லயும் பாடுற பாட்ட மேடையில பாடினா பேரு பணம் எல்லாம் வரும். அதனாலதான் சொல்றேன், ஒரு கச்சேரிக்கு நான் ஏற்பாடு பண்றேன், அதுல வந்து பாடு. ஐயா, நாங்க ஒரு கூத்து கட்டுற பரம்பரை இல்ல, நீ சொல்ற இடத்துல வந்து பாடுறதுக்கு. ஒழுங்கா குளிக்க விடாம லந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், சரியான பட்டி கட்டாண்டி. அவனுக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? வீணா உன் இமேஜ் கெடுத்துக்காத. முத்து எடுக்கணும்னா கடல்ல மூழ்கணும், தங்கம் எடுக்கணும்னா பாறையை உடைக்கணும். இவன் கிட்ட இருக்கிற திறமையை வெளியில கொண்டு வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. நிச்சயம் இவரை மேடையில ஏத்தி பாட வைக்கிறேன். அப்பனே முருகா, தவணை முறையில டிவியும் டெக்கையும் வாங்கிட்டு வந்து இந்த கிராமத்துல என் தொழில ஆரம்பிக்கிறேன். மாச வருமானம் ஓஹோன்னு இருக்குன்னு டிவியே. சார், யார்? வாங்க சார், நீங்க புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல? ஏன் பழசா தெரியுதா? இந்த டிவி டெக்குக்கெல்லாம் லைசன்ஸ் இருக்கா? இந்த கேசட்லாம் புதுசு தானே அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க. நீங்க யாருங்க? நான் கஸ்டம்ஸ். எது கஸ்டம்ஸா? உன் கடையில கஸ்டமரா சேர வந்திருக்கேன் ஐயா. அதுக்கு என்ன சஸ்பென்ஸ் வேண்டி இருக்கு? ஆமா, நீ எங்க வேலை செய்யற? நான் கஸ்டம்ஸ் ஆபீசர். டேய், மேல போடா. கஸ்டம்ஸ் ஆபீசர் வீட்டுல இந்த நாயை குளிப்பாட்டுற வேலை. டேய், போடா சிகரெட்ட. போடா புண்ணாக்கு. நாய் கழுவுற நாய்க்கு தெனாவிட்ட பாரு, புகைய மூஞ்சில ஊதுறான். போடா. வாசல்ல போர்டுல என்ன எழுதிருக்க? யாருக்குடா தெரியும்? என்னது? ₹1 கொடுத்தா பாட்டு காட்டப்படும் இல்லையா? நாய் கழுவுற காசா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எடுங்கண்ணா. என்ன இத்து போயிருக்கு? எச்சு துப்பி கொண்டு வந்தியா? சரி, நீ போய் உட்காருங்கண்ணா. ராக்கமா கையை தட்டு பாட்டு போடியா? கையை தட்டினானா உன் பேன் பிடிச்ச தலையை தட்டினான்னு பாப்போம். பாட்ட போடியாண்ணா. டேய்,
ஒழுங்கா பாரு, பாக்குறது விட்டுட்டு கைய கால விட்டு நோண்டிராத. அடிராக்கம்மா கைய தட்டு, புதுராகத்தே விட்டு கட்டு, அடிராக்கோடி மேளம் கொட்டு, இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு, கட்டுக்காவல் இது ஒத்துக்காது, இத கட்டி போட ஒரு தூரம். என்ன தாத்தா பண்ணிட்டு இருந்த? பேத்தி பாத்துட்டு இருந்தியா? சரி வா தாத்தா பாக்கலாம், வா தாத்தா பாக்கலாம். அப்பா அப்பா ஸ்வீட் வாய்ஸ். மூணா பக்கவாய. என்னம்மா? யாரா நீங்க? நான் வந்துங்க, பாருங்க ஏத்தாப்புல வீடியோ கடை வச்சிருக்கேனுங்க. அப்படியா? ஆமாங்க. உங்க பொண்ணை வெளியில வந்து கூட்ட வேணாம்னு சொல்லுங்க. ஏன்? பாருங்க இந்த பொண்ணை பார்த்து இந்த பொக்கவாயெல்லாம் டாவு காட்டுறானுங்கன்னா. இவன் டாவ் அடிக்கிறானா? ஐயா 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 பாருங்க, இங்கேயே மண்டையை போட்டான்னா சாவு செலவு நம்ம கிட்ட வந்துரும். அப்புறம் போலீஸ் கேஸ் வேற ஆகிடும். டேய் பக்கவாய் ஓடி போயிடுறா. அங்கிள், நமக்கு என்ன தொழிலுங்க? கறி வெட்டுறது. எது குறி சொல்றதா? கறி வெட்டுறது. கறின்னா இந்த ஆடெல்லாம் எடுத்து வந்து கட்டையில வச்சு நறுக்கு நறுக்குன்னு வெட்டுவாங்களா, அதுங்களா? அதேதான். ஆள் நிக்கிறது கூட தெரியாம இப்படி மோத வரிய யார் தம்பி நீ? எது நான் தம்பியா? வேட்டி சட்டை கட்டி துண்டொன்னு போட்டிருந்தா நீ அண்ணன், நான் தம்பியா? நீ யாரு? சின்ன கவுண்டர் கேள்விப்பட்டிருக்கியா? அது என்ன போய் கேள்விப்படுறது? கேசட்டே பைக்குள்ள வச்சிருக்கேன். கேசட்டா? இந்த ஊர்லயே சின்ன கவுண்டர் நான் தான். கொடை பார்க்கும் போதே தெரியுது. இந்தியாவிலே இப்படி ஓட்ட கூட முடிச்சு நீதான், வேற யாரும் இல்ல. ஆளு ஊருக்கு புதுசு இருக்கு. எங்க வந்தீங்க? இந்த ஊர்ல ஒரு வீடியோ கடை வைக்கலான்னு வந்தனுங்க. இது டிவியா? பின்ன வீடியா? ஒரே வெயிலா இல்லீங்க? நம்ம தோப்புல ஒரு இளநீ சாப்பிடுறது. இது நம்ம தோப்புங்களா? ஏன் தோப்புங்க? தோப்புல எத்தனை மரம் இருக்குங்க? அது கணக்கு இல்லங்க. ஆமாங்க. சரி சரி. இந்த நேரம் பார்த்து இந்த வேலைக்காரன் எங்கேயோ போச்சு. அந்த நாய்ங்க எல்லாம் இந்த நேரம் பார்த்தானுங்க இருக்காது. நமக்கு எப்ப தேவையோ அப்ப இருக்க மாட்டானுங்க. எங்க உங்களுக்கு மரம் ஏற தெரியுமா? என்னங்க நீங்க இப்படி கேட்டீங்க? நான் டவுன்ல இருந்து வர்றேங்க, எனக்கு எப்படிங்க மரம் ஏற தெரியும்? ஏன் உங்களுக்கு மரம் ஏற தெரியாதா? நான் ஏறுவேங்க. இன்னைக்குன்னு பாருங்க, நான் டிரைவர் போடுறேன். மத்த நேரம் எல்லாம் போடுவீங்களா? வெள்ளிக்கிழமை போடுவேன். இது ஏன் நேரங்க? நான் வர்ற நேரம் பார்த்து நீங்க ஊருக்குள்ள டிரைவர் போடாம வாங்க. அப்படியே இருக்கட்டும். இளநீ பாத்தீங்களா? எங்க ஒண்ணு வெட்டுட்டுங்களா, ரெண்டு வெட்டுட்டுங்களா? அதுல என்ன கஞ்சம் தானா? எல்லாத்தையும் வெட்டுங்க. எங்க ஊருக்குள்ள நான் முத நுழைஞ்ச உடனே இப்படி ஒரு பெரிய மனுஷன் சிநேகிதம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கேங்க. எப்படிங்க ஏறுறது? இப்படி ஏறுங்க. அப்படிதான். இப்படிங்களா? ஆமா. அப்படிதான். தூக்குங்க. அப்படிதான். அதே மாதிரிதான். இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. அப்படிதான். ஏறுங்க ஏறுங்க. அப்படிதான் போடுங்க. இழிச்ச வாய. போடுங்க. காய் நல்ல காயா இருக்கும் போல இருக்குங்க. ஆமா நல்ல காய் தான். அதே மாதிரி போடுங்க. ஏன் ஓடுறீங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அண்ணா ஐயோ மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் இருங்கண்ணா. ஓ சின்ன கவுண்டரு, என்ன துண்டு கிண்டெல்லாம் பஞ்சாயத்து கிளம்பிட்டீங்களா? இல்லங்க, தோப்பு கிளம்பிட்டேன். தோப்புங்களா? நமக்கு எத்தனை தோப்புங்கண்ணா? இந்த கொடையில எத்தனை ஓட்டை இருக்கு? எண்ண முடியாதுங்கண்ணா. அதே மாதிரிதாங்க. ஓ நமக்கு இருக்கிறது பூரா ஓட்ட தோப்புங்களா? ஆமாங்க. சொல்ல மறந்துட்டீங்க. அன்னைக்கு நீங்க 2 இளநீ கொடுத்தீங்க. அடடா, இளநீன்னா அதான் இளநீ. குடிக்க என்ன தித்துப்புங்க. ஆனா ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சுங்க. என்ன? ஒண்ணு நல்லா இருந்துச்சுங்க, ஒண்ணு கொப்பரை தேங்காயா போச்சுங்க. கொப்பரைக்காயா? நீங்க கொடுத்து வச்சவருங்க. எப்படி? அதாவது கொப்பரைக்காய் கிடைச்சா உடனே என்னைய புளிஞ்சிரணும். புளியலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க கிடைக்கலையே. அதுக்கு என்ன? நான் வேணா புளிஞ்சறேன். வாங்க புளியலாம். வாங்க வாங்கண்ணா வாங்க. ஓட வேற.
தெரியாதனமா நடந்து போச்சு, என்னை மன்னிச்சிருங்க. இதுவும் தெரியாதனமா நடந்து போச்சு, மன்னிச்சுக்க. 1500 ரூபாய் எண்ணி வை. 1500 ரூபாய் நான் தோப்பு வாங்கிருக்க மாட்டேனா? 1500 ரூபாய்க்கு எவன்டா தோப்பு கொடுக்குறான்? 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு சூப் கூட கொடுக்க மாட்டான். இப்படி வேலை வெட்டி இல்லாதனாலதான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உங்கள்ட்ட வேலை செஞ்சு கடனை கழிச்சிடுறேன். வேலை செஞ்சு கழிச்சிருவியா இல்ல என்ன ஒழிச்சிருவியா? நான் பிறப்பால உயர்ந்தவங்க. அப்ப வளர்ப்பால தாழ்ந்தவனா? ஆமாங்க ஐயா. ரொம்ப தாழாத. இந்த டிவி எல்லாம் தொடச்சு வைப்பியா? ஏங்க இத கலப்டிவியா? ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்னா துடைக்க மாட்டியாக்கும்? போடா போய் துடைடா. கொடுங்க. இங்க சட்டை. ஓ சட்டை வேறயா? 3 நாளைக்கு இதோடவே இருக்கணும். போ போடுவா. அடி மாறி வந்த மயில இப்ப மழை அடிக்க போகுதடி, ஏறி வந்த வெயில இப்ப ஏழைகளை வாட்டுதடி. மாறி வந்த மயில இப்ப மழை அடிக்க போகுதடி, ஏறி வந்த வெயில இப்ப ஏழைகளை வாட்டுதடி. அம்மா நீ நினைச்சதும் அப்படியே நடக்குது, செல்வாக்கும் வசதியும் காலடியில் கிடக்குது. கண்ணால் ஒரு சாட செஞ்சா காண வாடும் கண்ணு போடும். மாறி வந்த மயில இப்ப மழை அடிக்க போகுதடி, மாறி வந்த மயில. தாத்தா நான் ஒருத்தன் இங்க குத்துக்கல்லாட்டம் உட்கார்ந்து இருக்கேன், என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம சினிமாவில நடிச்சு விட்டேன். ஐயோ அது நான் இல்ல தாத்தா. நீ சும்மா இருடா, செய்யறதையும் செஞ்சு விட்டு என்கிட்டயே சமாளிக்கிறீங்க பாடுவா. இனிமே இந்த ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, தேன் எடுக்கிறது, இந்த சோழியெல்லாம் விட்டு விட்டு கொலா சட்டைய மாட்டிக்கிட்டு டிப்பு டாப்பா மைனர் கணக்கா இருக்கும். டேய் அது நான் இல்ல சொல்றா. நீ சும்மா இருடா. என் பேரனை பத்தி எனக்கு தெரியாத, அது என் பேரனே தான். ஐயோ வேக்குதே. ராசா முத்துவேலு சினிமாவில ஆடுறப்போ உங்க தாத்தா சின்ன வயசுல சிலம்பாட்டம் ஆடுற மாதிரி மலிச்சு மலிச்சு நான் ஆடிப்பட்டிய. ஐயோ பாட்டி அது நான் இல்ல. நான் இல்லைன்னு சொல்லிட்டா நாங்க ஒத்துக்க முடியுமா? குட்டியே தெரியாத ஆடும் புள்ளைய தெரியாத தாயும் இந்த உலகத்துல உண்டா? இந்த மூக்கு மொழியும் தான் அப்படியே இருந்துச்சே. சும்மா சொல்லக்கூடாது. குழந்தை கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் சினிமா படத்துல அழகா தான் இருந்தாங்க. பாத்தியாடா எல்லாம் முத்து, நீ பாட்டு படிக்கிறது, பூத்து கட்டுறது எல்லாத்தையும் பார்த்தா நீ பிற்காலத்துல பெரிய ஆளா வந்துருவடா. ஐயோ பெரிய ஆளாக தான் இருக்கட்டும். ஆட்ல உனி புடுங்கிற மாதிரி புடுங்கிட்டு இருக்கீங்களே. அண்ணே நம்ம சாமி அண்ணே சொல்றேன், நீங்க பெரிய ஆளா போறிய நொட்டாங்க போடே. அண்ணே அண்ணே இல்ல முத்து இல்லடா. ஓடியாய் பாடா. என்னப்பா இப்படி தலைதறிக்க ஓடி வர்ற? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எது? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன முதல் மரியாதை படம் பார்த்துட்டு அப்படியே தியேட்டர்ல இருந்து ஓடி வர்றியா? அதுலதான் ஒருத்தன் கோடங்கி அடிச்சிட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்பா. ஆடா அது இல்லன்னு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். உண்மைன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுக்கு ரோடு போடுறதுல எவ்வளவு கமிஷன் அடிக்கிறானுங்க, பாலம் கட்டுறதுல எவ்வளவு பணத்தை பதுக்குறானுங்க, எத்தனை பெரிய மனுஷங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல பங்கு இருக்கு, இல்ல இந்தியாவில் இருக்கிற எத்தனை பேருக்கு வெளிநாட்டு பேங்க்ல பணம் இருக்கு, அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுமா? ஆட அது இல்லன்னு இந்தியாவுல நிறைய பேர் படிச்சு விட்டு வேலை இல்லாம இருக்காங்க. அந்த உண்மையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதை விட உண்மையை தெரிஞ்சாகணும். நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு விலாவரியா வந்து சொல்றேன். வரட்டுமா? இந்த விலா எலும்பெல்லாம் இருக்கட்டும், இப்ப கொஞ்சம் சுருங்குற மாதிரி சொல்லிட்டு போய். ஆட விடுங்க. ஐயோ இரியா, இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இவன் எதுக்காக ஓடுறான்? நீ எதுக்காக இவனை துரத்துற? இவன் ஏதாவது திருடிட்டு ஓடுறானா இல்ல செவுறு தாண்டி ஏதாவது திருமசம் பண்ணி விட்டானா? அதெல்லாம் உண்மை இல்லப்பா. அந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ண கூடாது, நான் தான் யூஸ் பண்ணுவேன். இவன் எதுக்காக ஓடுறான்? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அந்த படுவா பையன் என் பேரை சினிமா போட்டியில நடிச்சு விட்டான். ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ இவன் சினிமா நடிச்சுட்டானா? மன்னிக்கவே முடியாது. துரத்தி அடி ஓடு. இன்னும் 10 பேரை கூட்டிட்டு போய் அடி. நான் எல்லாம் உசி போடுறேன். என்ன மூச்சரிக்க ஓடி வர? எனக்கு ஒரு சந்தேகங்க. என்ன சந்தேகம்? போன வாரம் உங்க எஸ்டேட்டுக்குள்ள எங்க ஆடு வந்து மேய்ஞ்சிச்சா? எங்களால அபராதம் கட்ட முடியாம போச்சுல. நீங்க கூட அபராதத்துக்கு பதிலா பாட்டு பாட சொன்னீங்கல்ல? ஆமா. அந்த பாட்டு மாதிரியே எங்க ஊர் பஞ்சாயத்து சினிமா போட்டியில ஒருத்தன் பாடினானா. அதை பார்த்துட்டு ஜனங்கெல்லாம் குழம்பி போய் நான் தான் நடிச்சிட்டேன்னு ஒரேடியா குதிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் இருங்க, நான் அங்க வரேன். ஏங்க சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த சினிமா பட்டியல நடிச்ச நான் இல்ல. பேச்ச மாத்தாத நீ சொல்லுமா. அவன் ஆறுங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகும்.
சீக்கிரமா சொல்லுங்க, ஒரே குழப்பமா இருக்கு. எல்லாம் மிதிச்சேனா நீ சொல்லு. அது வேற யாரும் இல்ல, அந்த டிவில பாடினது இவர்தான். ஐயா! ஏய், டேய், டேய், டேய். ஐயோ, காலு, காலு, ஐயோ. டேய், விடுடா. விடு தாத்தா, என் காலை கடிச்சு துப்பிட போல இருக்கு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த சினிமா பெட்டிக்குள்ள தெரிஞ்சதே நான் இல்ல. அடங்கப்புனங்கற பேல படிச்ச புள்ள சொல்லுது இல்லடி சாதிக்கிறிய போட்டேன. இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவே நீ உங்களுக்கு குழப்பமே வேண்டாம். இது வீடியோ கேமரா, இதுல பாடுறது ஆடுறது எல்லாத்தையும் ஷூட் பண்ணலாம். உன்கிட்ட நல்ல பாடுற திறமை இருக்கு, அதை எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், உனக்கு புரியல. அதனால நீ பாடுறதை இதுல எக்ஸ்போஸ் பண்ணி தூர்தர்ஷனுக்கு கொடுத்து நாட்டுப்புற பாடல் செக்ஷன்ல நான் தான் ரிலே பண்ண சொன்னேன். பாட மாட்டேன்னு சொன்னியே, இப்ப பாத்தியா எவ்வளவு ரசிகர்கள் உன் பின்னால நிக்கிறாங்கன்னு. இப்போ அது உன் திறமையை நீ புரிஞ்சுக்க. இனிமே நான் உன்னை எங்க பாட சொன்னாலும் நீ அங்க பாடணும். பாடுறேன்னு சொல்றா, ராசா பையல பாடுறேன்னு சொல்றா. பாருன்னு சொல்லுங்கண்ணே. பாடுறேன்னு சொல்லுங்க. வரேங்க. வணக்கம்மா. வரேங்க.